இது பாருங்கள் எப்படி கரிசலாங்கண்ணி கீரை எப்படி இப்போ எங்கள் வீட்டுக்கிட்டேயே முளைச்சி கிடக்கு பாருங்கள். எங்கள் வீடு எய்த்தா மாதிரி வீடு வாசல் இப்படி பாருங்கள். வீட்டுக்கு முன்னாடியே எப்படி முளைச்சி கிடக்கு பாருங்கள். பூவெல்லாம் பூத்து எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். சின்ன சின்ன குட்டி குட்டி பூவாக பூத்துருக்கு பாருங்கள். சின்ன சின்ன இலையாக இருக்குது பாருங்கள். கரிசலாங்கண்ணி இது நம்ம தேங்காய் எண்ணெய் காய்ச்சலாம். தேங்காய் எண்ணெய் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். எவ்வளோ இருக்குது பாருங்கள். வீட்டுக்கிட்டேயே இதெல்லாம் எப்படி இதெல்லாம் மிஸ் பண்ண முடியும் பாருங்கள். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு நல்லா கழுவிடலாம். கழுவிட்டு நம்ம எண்ணெய் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்படியே வேறே போட்டு அரைச்சிடலாம். மிக்சிலேயோ அம்மிலேயோ எதுலேயோ நல்லா நேகாக அரைக்கணும். இது நான் செடியில் தொட்டிலேயே வளர்த்துருந்தேன். அதெல்லாம் எண்ணெய் காய்ச்சிட்டோம். சரி இது வீட்டுக்கு முன்னாடியே இருக்கே காமிப்போம் அப்படின்னு தான் வீட்டுக்கிட்டே இது நாங்கள் வெளியிலலாம் வாங்கணுன்னு அவசியமே கிடையாது. எங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்குது. எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஒரே இடத்துல. இது நல்லா செடியாகவும் இருக்கும், நல்லா பெருசு பெருசாக. இது இங்கே அப்படியே படர்ந்து கிடக்கு பாருங்கள். எப்படி படர்ந்து கிடக்குன்னு பாருங்க. வீட்டுக்கிட்டேயே வெளியிலலாம் போக தேவையில்லை. இதெல்லாம் வயலில் தான் கிடைக்கும். இங்கே இது எங்கள் வீட்டுக்கிட்டேயே கிடைக்கிது. இதை இப்போ நம்ம நல்லா அலசிட்டு நான் இப்போ மிக்சியில் தான் போட்டு அரைக்க போகிறேன். அரைச்சி எப்படி எண்ணெயில் போடுறதுன்னு காட்டுறேன். மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இது எண்ணெயில் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ கீரை பறிச்சிருக்கேன் பாருங்கள். கரிசலாங்கண்ணி கீரை. பிரித்திங்கிறா கீரையா? பிரித்திங்கிறா இலை. பிரித்திங்கிறாஜாவா பிரித்திங்கிறாவா? பிரித்திங்கிறா இலை எப்படி இருக்கு பாருங்க. இந்த வேறு கீரை எல்லாமே போட்டு அரைக்கணும். இந்த வேரில் தான் சத்தே ஜாஸ்தி இருக்குது. இது எங்கள் வீட்டுக்கிட்டேயே எல்லாம் கிடைக்கிது எங்களுக்கு. இதை நான் அரைச்சி தேங்காய் எண்ணெயில் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு நம்ம பறிச்சிட்டு வந்த இது கரிசலாங்கண்ணி பாருங்கள். இதை நம்ம என்ன பண்ணோம், மிக்சியில் போட்டு இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்த கீரையை நல்லா பாருங்கள். எல்லா கீரையும் போட்டிருக்கேன் பாருங்கள். மிக்சியில் போட்டு என்கிட்ட மிக்சி இருக்கிறதுனால மிக்சியில் அரைக்கிறேன். நீங்கள் எதில் வேணாலும் அரைச்சிங்க. குடகல்ல போட்டு அரைச்சா கூட நல்லா தான் இருக்கும். இதை நான் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இது அப்படியே நம்ம வெயிலில் அப்படியே இலையோட வெயிலில் வச்சிட்டோம்னா நல்லா அடை மாதிரி காஞ்சிரும். இந்த பாருங்கள் தட்டி நான் வச்சுருக்கேன் பாருங்கள். ஏற்கனவே இந்த மாதிரி நல்லா காஞ்சிரும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் டப்பாவில் இது ஒரு 150 எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெய் தான், பேரசூட் தேங்காய் எண்ணெய் தான். இதில் நம்ம இதை இந்த காய வச்சுருக்க அடையை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி உடச்சி போட்டிங்கன்னா ஒரு 2 நாளில் தேங்காய் எண்ணெய் அப்படியே
இதில் இந்த சாறு இதில் இறங்கி கலராக மாறிடும். இந்த தேங்காய் எண்ணெய்க்கு இது போதும். இது போட்டிங்கன்னா அப்படியே கலராக மாறிடும். தேங்காய் எண்ணெய் லைட்டாக சூடு பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம், உடனே மாறிடும். இப்போ இது லைட்டாக சூடு பண்ணியிருக்கேன். உடனே இது வந்து ஒரு 1/2 hour ஆனதும் நம்ம இதை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா கலர் வந்திருக்கும். நல்லா கரைஞ்சி கலர் வந்திருக்கும். நான் ஒரு 1 hour கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வச்ச தேங்காய் எண்ணெய் இப்போ 1 hour ஆகிடுச்சு. ஒரு 45 நிமிஷம் ஆயிருக்கு. அதுக்குள்ளே எப்படி கலர் மாறி இருக்கு பாருங்கள். அந்த அடை அப்படியே இருக்கும். நம்ம என்ன இது கலர் வர வர நம்ம தடவிக்கிட்டு மீதி தேங்காய் எண்ணெய் அப்படியே ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா அந்த கலர் வந்துக்கிட்டே இருக்கும். இது வேஸ்ட்டே ஆகாது. அந்த அடை பண்ணுறது நம்ம எண்ணெயை கொதிக்க வச்சு இதை போட்டு வடிகட்டிட்டு அதை வேஸ்ட் பண்ணுறதுல பிரயோஜனமே இல்லை. இந்த மாதிரி அடை தட்டி இந்த மாதிரி அரைச்சி கரிசலாங்கண்ணி வெறும் கரிசலாங்கண்ணி தான், வேறு எதுவுமே போடலை. நான் அரைச்சி வெயிலில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி காஞ்சிரும், நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் சாதாரணமாக காய்ச்சணும்னு தேவையே இல்லை. சும்மா நான் வீடியோவுக்காக உங்களுக்கு உடனே கலர் வரணுங்கிறதுக்காக லைட்டாக லேசாக சூடு பண்ணேன் வெயிலில் வச்சு. அப்படியே நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டே நான் ஒரு 2 நாளில் இந்த பாருங்கள், இது பாருங்கள் போட்டு வச்சு 2 நாள் ஆகுது. எப்படி கலர் வந்திருக்கு பாருங்கள். கலர் வந்திருக்கு பாருங்கள் எப்படி. அதில் இப்போ நான் வடிகட்டி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த அடை தான் பாருங்கள், அடை போட்டது தான் பாருங்கள். 2 நாள் ஆகுது. இதில் அடை போட்டு அந்த இலையில் அடை வச்சு தட்டி போட்டு எப்படி ஊறி நல்லா இருக்கு பாருங்கள். இது 2 நாள்லேயே ஊறினது. இது எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். பாருங்கள் போட்டு 4 நாளில் எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். இது போட்டு 1 hour ஆகுது. 1 hourக்கே கலர் வந்திருக்கு. இது போட்டு 2 நாளோ 3 நாளோ ஆயிருக்கு. அதுக்கே அவ்வளோ கலர் வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ கலர் வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் நான் பாட்டிலில் ஊற்றி காட்டுறேன். எப்படி இருக்கு பாருங்க கரிசலாங்கண்ணி தேங்காய் எண்ணெய். இந்த மாதிரி இலையை பறித்து அடையாக தட்டி இந்த மாதிரி காய வச்சு அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயில் போட்டு இது 1 hourல இப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ கலராக ஆகிடுச்சு பாருங்கள். 1 hourலேயே 1 hourலேயே இந்த கலரே போகும். இந்த அளவுக்கே போகும். ரொம்ப டார்க்காக இருந்தாலும் ஒரு மாதிரி சளி பிடிக்கும், கோல்டாகும். இந்த மாதிரி எண்ணெய் தடவுனீங்கன்னாவே போகிறோம். இதுவே டார்க்காக இந்த மாதிரி டார்க்காக வந்துடும். இன்னும் 2 நாளில் பார்த்தீங்கன்னா இப்போ 1 hourலேயே இவ்வளோ டார்க்காக இருக்குது. நான் 2 நாளில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் அப்படி வந்துடும், அவ்வளோ டார்க்காக வந்துடும். நான் அப்போ இதையும் இதில் போட்டுருவேன். நான் இதையும் போட்டுடுறேன் பாருங்கள். உங்களுக்கு காட்டுறதுக்காகவே எடுத்து வச்சுருந்தா அதையும் போட்டுட்டேன். இப்போ நான் இதையும் இதில் போட்டுருவேன். வேஸ்ட் பண்ண மாட்டேன் நான். நம்ம இதிலேயே தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த டப்பாவிலேயே தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டே சேர்த்து தடவுனா
அது அப்படியே ஊறி ஊறி அந்த அடை அதுலேயே இருந்து அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கும். இதில் எதுவுமே வெந்தயம் எதுவுமே போடக்கூடாது, வெந்தயம் எதுவுமே போடக்கூடாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எண்ணெயை தடவிட்டே வந்தீங்கன்னா முடி கொட்டாது, முடி நல்லா வளரும், இலை நிறை வராது, பொடுகுலாம் இருக்காது. இதை நீங்கள் காசு கொடுத்து கடையில் வாங்கினீங்கன்னா என்ன விலை கொடுத்து வாங்கணும் தெரியுங்களா? அவ்வளோ விலை கொடுத்து வாங்கணும் நீங்கள். கரிசலாங்கண்ணி தேங்காய் எண்ணெய் ரெடி. நீங்கள் அடுப்பில் வச்சு காய்ச்சணும், கேஸ் வேஸ்ட் ஆகணும், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அப்படியே இதை அரைச்சி இந்த மாதிரி அரைச்சி இலையில தட்டி வெயிலில் வச்சிங்களா, நிழலில் வச்சா கூட ஓகே தான். வெயிலில் வச்சா நமக்கு வைட்டமின் டி கிடைக்கும், அதனால் வெயிலில் வைக்கிறது நல்லது. இப்போ அடிக்கிற வெயிலில் வச்சிங்கன்னா ஒரே நாளில் அந்த மாதிரி ட்ரையாக காய்ச்சிரும். இதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தேவைங்கிறப்ப இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் போட்டு டப்பாவில் வச்சுக்கலாம். நிறையா தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.